अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं चावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका गान्ध राधा गान्धा नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 4. அதிபூதம் ஷரோ பாவக புருஷச்சாதி தைவதம் அதியக்ஞோகம் ஏவாத்ர தேகே தேக பிருதாம்பர. மொழிபெயர்ப்பு. உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே, எப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை அதிபூத எனப்படும். சூரியன் சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதெய்வம் எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரமபுருஷராகிய நான் அதியக்ஞ யாகத்தின் இறைவன் என்று அறியப்படுகிறேன். ஜட இயற்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே உள்ளது. ஜட உடல்கள் பொதுவாக 6 நிலைகளை கடக்கின்றன. பிறக்கின்றன, வளர்கின்றன, சிறிது காலம் வாழ்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, தளர்கின்றன, பின்னர் அழிகின்றன. இத்தகு ஜட இயற்கை அதிபூத எனப்படும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆக்கப்பட்டு மற்றொரு நிலையில் இது அளிக்கப்படுகிறது. எல்லா தேவர்களையும் அவர்களது பல்வேறு கிரகங்களையும் உள்ளடக்கிய பரமபுருஷரின் விஸ்வரூபம் அதிதெய்வ எனப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கமான பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவுடன் இணைந்து உடலில் வசிக்கின்றார். அதியக்ஞ என்று அறியப்படும் பரமாத்மா இதயத்தில் வீற்றுள்ளார். இந்த ஸ்லோகத்தின் கருத்தில் ஏவ என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் பரமாத்மா தன்னிடமிருந்து வேறானவர் அல்ல என்பதை பகவான் இச்சொல்லின் மூலம் வலியுறுத்துகிறார். பரமாத்மாவின் உருவில் தனிப்பட்ட ஆத்மாவுடன் அமர்ந்து இருக்கும் பரமபுருஷ பகவான் ஆத்மாவின் செயல்களுக்கு சாட்சியாகவும் அதன் பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆதாரமாகவும் விளங்குகிறார். சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை தனிப்பட்ட ஆத்மாவிற்கு வழங்கும் பரமாத்மா அவனது செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகிறார். பரமபுருஷரின் இத்தகு பல்வேறு தோற்றங்களின் செயல்கள் அனைத்தும் இறைவனின் திவ்யமான தொண்டில் ஈடுபட்டு இருக்கும் தூய பக்தனுக்கு தாமாகவே தெளிவாகின்றன. பரமபுருஷரை அவரது பரமாத்மாவின் ரூபத்தில் அணுக இயலாத ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அதிதெய்வ என்று அறியப்படும் விஸ்வரூபத்தை தியானிக்கிறான்.
கால்கள் கீழ்நிலை கிரகங்களாகவும் கண்கள் சூரிய சந்திரர்களாகவும் தலை மேலுலகங்களாகவும் கருதப்படும் விஸ்வரூபத்தை விராட புருஷரை தியானிக்கும் தியானிக்குமாறு ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அறிவுறுத்தப்படுகிறான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் 8வது அத்தியாயம் இல்லையா, முதல் ஸ்லோகத்தில் முதல் 2 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் கேள்விகளை கேட்கின்றார். இப்போ அர்ஜுனன் கேள்விகள் கேட்கிற 8 கேள்விகள் கேட்கின்றார். அதற்கான பதில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாங்க, பௌதிக இயற்கைனா என்ன, எப்போதும் மாறிக்கொண்டு இருக்கும் பௌதிக இயற்கை தான் அதிபூத எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஜட இயற்கை எப்படி இருக்குன்னா உருமாற்றம் இல்லையா, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது, தொடர்ந்து நிரந்தரமாக இருப்பது இல்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த நம்மளுடைய ஜட உடல்கள் சில பிரபுபாதர் விளக்குறாங்க. இப்போ இந்த ஜட உடல்களே பார்த்தோம்னா 6 நிலைகள் கிடைக்கின்றது இல்லையா. இந்த உடல் எப்படி முதல்ல பிறக்கின்றது, அதுக்கப்புறம் வளர்கின்றது, அதுக்கப்புறம் சில காலம் வாழ்கின்றன, அதுக்கப்புறம் இனவிருத்தி செய்கின்றன, தளர்கின்றன, பின்னர் அழிகின்றன இல்லை. இந்த 6 மாற்றங்கள் உடலுக்கு ஏற்படுது இது இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஜட இயற்கை எப்படி சொல்கிறதுனா எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இந்த ஜட இயற்கை தான் அதிபூதம் என்று அழைக்கப்படும். இந்த ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆக்கப்பட்டு வேறொரு விதத்தில் அழிக்கப்படுகின்றது இல்லையா. காலத்தால் எல்லாம் அழிக்கப்படுவது நிச்சயம், காலத்தால் எல்லாம் உருமாற்றம் அடைவதும் நிச்சயம், எதுவும் நிரந்தரம் இல்லை. இது பக்தர்கள் புரிந்து கொள்வார்கள் இல்லையா. எது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் பௌதிகமான பொருட்களினால் பொருட்களின் மேல் பக்தர்கள் பற்றுதல் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நாம் அதிகமான பொருட்களை நாம் சேர்த்து கொண்டு அதன் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கிறோமோ அதை நாம் இழக்கும்போது அதிகமான நமக்கு துன்பம் ஏற்படும் இல்லையா. அப்போ அதுதான் நம்ம எந்த அளவிற்கு ஏன்னா பக்தர்கள் புரிந்து கொள்வார்கள் இது எல்லாமே நிலையற்ற தன்மை, எல்லாம் காலத்தால் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பிரபுபாதர் ஒரு இடத்துல விளக்குறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். என்னென்னா ஒரு நபர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த நபரை தான் கூப்பிடுவாங்களாமா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக. இந்த மாதிரி அவங்க மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் போயிட்டுருக்கார். அந்த மாதிரி போகிற வழியில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு அந்த மரணம் ஏற்பட்டுருச்சு. திடீர்னு போகிற வழியிலேயே பாருங்களேன், எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்க தெரிந்தவருக்கு தன்னுடைய மரணம் அதை தடுப்பதற்கான வழி அவருக்கு தெரியவில்லை. இப்போ இதுதான் இல்லையா. இப்போ பார்க்கும்போதும் அந்த விமான விபத்து இல்லையா, திடீர்னு நடந்தது இல்லையா. இப்போ இதுதான் ஜட இயற்கை ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்கப்பட்டு மறு விதத்தில் அது அழிக்கப்படுவது நிச்சயம் இல்லையா. இது பக்தர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். இந்த ஜட இயற்கை எப்படி செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், வேறு யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இது என்னதான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அவங்களுடைய திறமையை வைத்து எவ்வளவுதான் அவங்க முயற்சி செய்தாலும் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் மட்டும்தான் அவங்களால பகவானுடைய தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக எல்லாமே தாமாகவே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது இல்லையா. இப்போ இந்த உதாரணம் கூட நம்ம பார்த்தோம் வகுப்பில் 2-3 வகுப்புக்கு முன்னாடியும் நினைக்கிறேன். இதே பார்த்தோம்னா இல்லையா, பகவான் இந்த குருஷேத்திர போர்க்களத்தில் இருக்கும்போதும் இல்லை யார் பாண்டவர்கள் பக்கம் யார் கௌரவர் பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் யார் பக்கம் அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அப்போ பகவான் சொல்கிறாங்க, என்னுடைய படைகள் எல்லாமே ஒரு பக்கம் இல்லையா. அதுக்கப்புறம் நான் எந்த ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அப்போ அர்ஜுனன் கேட்டது
கிருஷ்ணா நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துரியோதனன் வந்து கேட்டது உங்களுடைய படைகள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போ ஆனால் இந்த படைகள் எல்லாமே வந்து துரியோதனன் பக்கம் இருந்தாலும் ஆனால் வந்து துரியோதனனுக்கு கௌரவர்கள் வெற்றி பெறவில்லை இல்லையா. பகவான் எந்த ஆயுதமே ஏந்தவில்லையானாலும் அர்ஜுனன் தரப்பில் இல்லையா, பாண்டவர்கள் தரப்பில் அந்த அர்ஜுனனுடைய தேரில் வந்து பகவான் இருந்ததினால் வந்து அர்ஜுனனுக்கு வந்து வெற்றி கிடைத்தது இல்லையா. ஏன்னா அந்த இயற்கை இந்த பகவானுடைய படைபலம் எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தான் தெரியும் இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு மகாராஜ் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு பெயிண்டர் வந்து இருக்காங்க, ஒரு நபர் வந்து அவங்கக்கிட்ட நிறைய என்ன சொல்கிறது வசதி பணம் என்ன வேணாலும் வாங்குறதுக்கான அவங்களுடைய பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெயிண்டர் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி நானும் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்குரியது எல்லாமே அவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் எல்லாமே அவங்க வந்து வாங்கிட்டும் அவங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ண தெரியலைன்னா இல்லையா, எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் இந்த ஜட இயற்கை வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து பகவானுக்கு தான் வந்து தெரியும் இது. அப்போ வந்து பகவானிடம் வந்து யார் சரணடைகிறார்களோ தூய பக்தர்களும் வந்து புரிந்து கொள்வார்கள் இந்த இயற்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா காலத்தால் எல்லாம் அழிக்கப்படுவது நிச்சயம், காலத்தால் எல்லாம் உருமாற்றம் அடைவதும் நிச்சயம் இல்லையா. இப்போ வந்து பார்க்கும்போது பாருங்கள், நாமளே வந்து நாம் இருக்கோம் இல்லையா, எப்படி வளர்வதை கூட நம்மளால் வந்து நமக்கே வந்து தெரியலை இல்லையா. சிறு வயதில் வந்து பார்த்தோம்னா குழந்தையாக இருந்தோம், இப்போ குழந்தை பருவம் இல்லை இல்லையா, அழிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ இதே மாதிரி தான் எல்லாமே வந்து மாறும். இப்போ இதுதான் வந்து ஜட இயற்கை, இதுதான் வந்து மாறிக்கொண்டு இருக்கும் பௌதிக இயற்கை அதிபூதம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரிய சந்திரர்கள் முதலிய தேவர்கள் அனைவரும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதெய்வம் எனப்படும். பகவானின் விஸ்வரூபம் தான் வந்து அதிதெய்வம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது இது. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவங்கமான பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவுடன் இணைந்து உடலில் வசிக்கின்றார் இல்லையா. அப்போ வந்து பரமாத்மாவை பற்றி இங்கே பிரபுபாதை வந்து விளக்குறாங்க. அதியஜ்ஞ அடுத்தது பரமாத்மாவை பற்றி சொல்லும்போது அதியஜ்ஞ அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து விஸ்வரூபத்தை பற்றி இங்கே சொல்லப்படும் போது அதிதெய்வ அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து முழுமையாக வந்து பகவானையே வந்து தியானிக்க முடியாதவர்களுக்கு வந்து விஸ்வரூபம் வந்து தியானிப்பதற்காக சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கின்றது இல்லை. அவங்க தூய்மை அடையாத, ஏன்னா எவ்வளோ தூய்மை அடைஞ்சிருக்காங்களோ அந்த தூய்மை அடைந்த நிலையில் மட்டும்தான் வந்து பகவானை வந்து வழிபடுறதற்கான அந்த ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படும். சில பேர் வந்து கடவுள் இருப்பதே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ அவங்களுக்கான வந்து இந்த விஸ்வரூப வழிபாடு வந்து சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்படி அதை பற்றி வந்து இரண்டாவது காண்டத்தில் வந்து ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த விஸ்வரூப வழிபாட்டை பற்றி விரிவாக வந்து விளக்கியிருக்கிறார். இது இப்போ அதில் அப்போ வந்து என்னன்னா தூய்மை அடையாத நிலையில் இல்லையா, ஏன்னா முழுமையான தூய்மை அடைந்த நிலையில் இருப்பவர்கள் தான் பகவான் கிருஷ்ணரை வந்து வழிபடுகிறார்கள். இப்போ தூய்மை அடையாத நிலையில் அவங்க இந்த விஸ்வரூபத்தை இப்போ இதை வந்து பார்ப்பதன் மூலமாக பகவானுடைய வந்து நினைவு வந்து ஏற்படுவதன் மூலமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து அந்த பக்தி நிலைக்கு வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஆரம்ப நிலை ஆன்மீகவாதிக்கு வந்து இந்த விராட் ரூபத்தை வந்து தியானிக்குமாறு சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரமபுருஷனாகிய நான் அதியஜ்ஞ யாகத்தின் இறைவன் என்று அறியப்படுகிறேன் இல்லையா. அதியஜ்ஞ அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர் இது இல்லையா. அப்போ வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அருகில் வந்து பகவான் வந்து பரமாத்மாவாக இருக்கிறார் இது. அப்போ வந்து அந்த பரமாத்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 செயல்களை செய்கிறார். என்னென்னா ஆத்மா வந்து நம்ம செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார். இரண்டாவது பலதரப்பட்ட உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை தனிப்பட்ட ஆத்மாவிற்கு பகவான் வந்து வழங்குகிறார் இல்லையா. இந்த 3 விஷயம் சாட்சியாக இருக்கிறார், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய பலதரப்பட்ட உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறார், அதுக்கப்புறம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு நமக்கும் அந்த வாய்ப்பையும் அளிக்கின்றார். இந்த 3 செயல்கள் வந்து பரமாத்மா வந்து செய்கிறாங்க. இது பக்தி வந்து பகவான் கிருஷ்ணர் தான் வந்து கொடுக்கிறார்
இல்லையா? யார் ஒருவர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னென்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக வந்து ஹிருதயத்தில் அமர்கிறார் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருடைய ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவை தானே இருக்காங்க. ஆனால் வந்து யார் ஒருவர் வந்து பகவானுக்கு வந்து தூய பக்தி தொண்டு சேவை வந்து செய்கிறார்களோ அவர்களுடைய ஹிருதயத்தில் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அப்போ வந்து பரமாத்மா வந்து நம்முடைய எல்லா செயல்களுக்கும் வந்து சாட்சியாக வந்து இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லா செயல்களுக்கும் சாட்சி இல்லையா? நம்ம வந்து எந்த ஒரு உடலுக்கு சென்றாலும் 84 லட்சம் வகையான உடலுக்கு எந்த வகையான ஒரு உடலை வந்து எடுத்தாலும் பகவான் வந்து நமக்கு வந்து சாட்சியாக இருந்து நம்முடைய செயல்களை கண்காணிக்கின்றார் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா யாருமே நான் செஞ்சதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இயற்கை சட்டத்திலிருந்து நாம் வந்து இங்கேருந்து நம்ம பௌதிக சட்டத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் பகவானுடைய ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த சட்டத்திலிருந்து நாம் இன்றுமே வந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா பகவான் வந்து நம்முடைய இருதயத்தில் நமக்கு பக்கத்திலே இருந்து நமக்கு சாட்சியாக இருக்கிறார் ஒவ்வொரு பிறவியிலும் இல்லையா? அப்போ அதுக்குரிய பலனை வந்து பகவானே அளிக்கின்றார். இது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது வந்து விரும்புகிறோம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதும் அதை செய்வதற்கான அனுமதியும் வந்து அந்த வாய்ப்பையும் கூட பரமாத்மா தான் நமக்கு அளிக்கின்றார் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுது. ஓகே, இப்போ வந்து பரமபுருஷரின் இத்தகைய பல்வேறு தோற்றங்களின் செயல்கள் அனைத்தும் இறைவனின் திவ்யமான தொண்டில் ஈடுபட்டு இருக்கும் தூய பக்தனுக்கு தாமாகவே தெளிவாகின்றன. இப்போ இது வந்து என்னென்னா பக்தர்களால் வந்து எல்லாமே வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தும் காண்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வந்தும் பகவான் வந்து இருக்கின்றார், பகவானுடைய அனுமதி இருக்குது, பகவானுடைய கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரால் வந்து பார்க்க முடியும் தூய பக்தர்களால். இது நான் இதில் பிரம்ம சம்ஹிதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன. இது யாருடைய கண்கள் வந்து பக்தியினுடைய அந்த ஒரு பிரேமையால் வந்து அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களால் வந்து பகவானை வந்து காண முடியும். எப்படி சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை சியாமசுந்தர ரூபமாகவே வந்து பார்க்கிறார், அவரால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஸ்லோகம் 5. அந்த காலேச்ச மாம்யேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் ய பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தித்ர சம்சயக. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான், இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இல்லையா? பகவான் வந்து பாருங்கள் கேரண்டி கொடுக்குறாங்க இது இல்லையா? நம்ம வந்து வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடனடியாக அவன் உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான், இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தேகமே இல்லை. மரண சமயத்தில் யாராவது ஒருவர் இறக்கும் சமயத்தில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உடலை விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பகவானை அடைவது நிச்சயம். ஆனால் இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? வாழ்நாள் முழுக்க பயிற்சி செய்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மரண சமயத்தில் வந்து சொல்வது சாத்தியமாகும். இல்லை அப்படின்னாக்கா முடியாது இது இல்லையா? சாதன பக்தி வந்து இந்த 5வது ஸ்லோகத்தில் இருந்து 8வது ஸ்லோகம் வரை நம்ம வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து நினைப்பது, நம்முடைய சாதன பக்தியை வந்து எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி இதில் வந்து விளக்குறாங்க. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண உணர்வின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வுடன் தனது உடலை நீக்கும் எவரும் உடனடியாக பரமபுருஷரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றப்படுகின்றனர். பரமபுருஷர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். எனவே தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பவரும் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். ஸ்மரன் நினைவிற்கொள்ளுதல் என்னும் சொல் முக்கியமானதாகும் இல்லையா? வந்து பகவானை வந்து நினைப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நினைவிற்கொள்வதன் மூலமாக என்னாகும்னா நாம் வந்து தூய்மை அடைகின்றோம். இது எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபட சில சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்கிறாங்க, யார் ஒருவர் வந்து எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபட நினைக்கிறார்களோ இப்போ அவர்கள் வந்து பகவானை வந்து அவர்களை பற்றி பாடவும் துதிக்கவும் நினைவிற்கொள்ளவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சில சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பகவானை வந்து நினைவிற்கொள்வதன் மூலமாக என்னாகும்னா நாம் தூய்மை அடைகின்றோம். நம்ம இந்த மனதில் உள்ள அந்த களங்கத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் இல்லையா? மனதிலுடைய களங்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அப்படின்னு சொல்லி 6 விதமான களங்கங்கள் வந்து இருக்குது இல்லையா? அப்போ அது எல்லாம் அதிலேருந்து நாம்
தூய்மை அடைகின்றோம். பகவானை வந்து நாம் நினைவிற்கொள்ளும் போது இல்லையா, பகவானை பற்றி வந்து கேட்கின்றோம், ஸ்ரவணம், அதுக்கப்புறம் பகவானை பற்றி வந்து நம்ம பாடுகின்றோம் இல்லையா, பகவானை பற்றி வந்து பேசும்போது இது எல்லாமே வந்து கீர்த்தனம் இல்லையா. ஸ்ரவணம் கீர்த்தனம் செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மரணம் வந்து நமக்கு ஏற்படுவது சாத்தியம் இல்லையா. நினைவிற்கொள்வது தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டோம். இதே வந்து பார்த்தோம்னா கட்வாங்க மகாராஜா இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பக்தியை பொறுத்த வரையிலும் வந்து நம்ம வந்து ஒரு க்ஷணத்தில் கூட வந்து அடைய முடியும் இது. அதுக்கப்புறம் பற்பல பிறவிகள் கழித்தும் அடையாமலும் வந்து இருக்கலாம். ஆனால் கட்வாங்க மகாராஜா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தேவர்களுடைய சார்பாக வந்து தேவலோகத்துக்கு வந்து அசுரர்களோட வந்து போர் செய்து வெற்றி பெற்றார். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமடைந்து தேவர்கள் வந்து கேட்குறாங்க இல்லை, தேவர்களின் அதிபதி வந்து தேவேந்திரன் வந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கட்வாங்க மகாராஜா வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து இன்னும் வந்து ஆயுட்காலம் வந்து இன்னும் எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பார்த்து சொல்கிறாங்க, இன்னும் ஒரு க்ஷணம்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே தேவலோகத்துலேருந்து உடனே இந்த பூமிக்கு வந்து வேகமாக வந்து வர்றாங்க. வரும்போது அந்த அந்த ஒரு க்ஷணத்திலே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பகவான் கிருஷ்ணனுடைய மீது முழுமையாக தம்முடைய மனதை நிலைநிறுத்தி உடனடியாக பகவானுடைய லோகத்தை வந்து அடைந்தார். இதுதான் பகவானை அடைவது தான் வந்து ரொம்ப ரொம்ப பகவானை வந்து நீ ஸ்மரண் செய்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த ஆன்மீக பயிற்சி எல்லாமே செய்வது என்னென்னா, எல்லா சூழ்நிலையிலும் வந்து நாம் கிருஷ்ணரை நினைக்குமாறு நம்முடைய வாழ்வை வந்து அமைத்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து பக்தி பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சொன்னாலும், ஆனால் இறுதியில் வந்து நமக்கு அந்த சோதனை வந்து மரண சமயத்தில் தான் நமக்கு அதை வந்து சோதிக்கப்படும் இல்லையா. நம்ம வந்து மற்றவங்களை ஏமாற்றலாம், நான் பக்தி பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மரண சமயத்தில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உயிர் போகும்போது நமக்கு அந்த நினைவு வந்து வந்தால் தான் நம்முடைய வாழ்வு பக்தி வாழ்வு வெற்றி பெற்றது. இது இப்போ இதே வந்து ஒரு மாதாஜி வந்து சொன்னாங்க, தேவகி மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு மாயப்பூர்லேருந்து. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது முதல்ல கேட்கும் போதே. ஆனால் இது உண்மை. ஏன்னா அந்த ஒரு பக்தர் வந்து இறக்கும் சமயம் அந்த நேரத்தில் வந்து எல்லா பக்தர்கள் வந்து போய் பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, ஏன்னா உயிர் போகிற அந்த ஒரு நேரம் வந்து வந்துருச்சு அந்த பக்தருக்கு. அப்போ வந்து கேட்குறாங்க அந்த பக்தர்கிட்ட, ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நல்ல சேவை வந்து செய்வாங்களாமா, எல்லாருக்குமே தெரியும். எல்லா பக்தர்களும் வந்து சொல்லுவாங்க, இந்த பக்தர் ரொம்ப நல்ல சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும்போதும், இப்போ வந்து நீங்கள் வந்து உடலை வந்து விட போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் ஆன்மீக லோகத்துக்கு வந்து போகிறதுக்காக வந்து நீங்கள் தயாராகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொன்ன பதில் என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பகவானிடம் வந்து உறவை வந்து நான் வளர்த்து கொள்ளவில்லை. பாருங்களேன், எவ்வளோ சேவை வந்து செஞ்சுருக்காங்க, எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் வந்து பாருங்கள், இது சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதாக வந்து ஒரு அதிர்ச்சியாக வந்து இருந்தது. அப்போ வந்து பார்க்கும்போதும் பகவானிடம் வந்து எல்லா உயிர்வாளிகளுக்கும் வந்து என்னாங்கன்னா, நம்ம பகவானுக்கும் நமக்கும் வந்து ஒரு 5 வகையான அந்த உறவு வந்து இருக்குது. இப்போ அந்த உறவை வந்து நாம் பகவானிடம் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லையா. முதல்ல வந்து நம்ம வந்து சாதன பக்தி வந்து செய்கிறோம் இல்லையா. சாதன பக்தி அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா, நாம் வந்து எப்படி ஸ்கூலுக்கு வந்து எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் போட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோட விதியோடு வந்து செய்வது தான் வந்து சாதன பக்தி. இப்போ நம்ம வந்து சாதன பக்தியை தொடர்ந்து செய்யும்போது தான் ராகானுக பக்திக்கே வந்து மாறுவோம் இல்லையா. தன்னிச்சையாக வந்து பக்தி இல்லையா. இது வந்து என்னென்னா கட்டுப்பாடு விதிமுறைகள் நான் செய்யணும் இல்லையா, சொல்லியிருக்காங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்கிறது. இது இப்போ பழக்கத்திற்கு நம்ம கொண்டு வர்றோம், அதுதான் சாதன பக்தி. இப்போ அந்த சாதன பக்தியை வந்து நம்ம வந்து ராகானுக பக்தியாக தன்னிச்சையான ஒரு பிரியமான நானே விரும்பி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து நான் வந்து பக்திக்கு வந்து கொண்டு வர வேண்டும். இதை பற்றி வந்து பக்தி தொண்டு பயிற்சியை பற்றி வந்து பக்தி ரசாமிர்த சிந்து ரூப கோஸ்வாமி வந்து ரொம்ப விரிவாக வந்து எழுதியிருக்கிறார் இது இல்லையா. எல்லாத்துக்கும் வந்து எல்லா கோட்பாடும் வந்து ஒரே ஒரு கோட்பாட்டை வந்து சார்ந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஸ்மர்தபீக சததம் விஷ்ணுர் விஸ்மர்தபீக நாயி ஜாதுச்சித். எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. இதுதான், இந்த ஒரு கோட்பாடு தான் மற்ற எல்லா கோட்பாடுகளையும் சார்ந்து இருக்கின்றது.
அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வந்து எவ்வளோ புத்தகங்கள் வந்து நம்ம ஆன்மீக புத்தகங்கள் படித்துக்கொண்டே போகலாம் இல்லையா? எல்லாமே பண்ணலாம். ஆனால் கிருஷ்ணரை வந்து நாம் நினைக்கிறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்து நமக்கு வந்து கிருஷ்ணரை வந்து நினைக்க முடியுதா அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு நாமளே வந்து அந்த தன்னிச்சையான அந்த ஒரு சோதனை வந்து தற்சோதனை இல்லையா? நம்ம வந்து தன்னிச்சையாக வந்து சோதனை வந்து செய்து பார்க்க வேண்டும் இல்லையா? என்னால் வந்து கிருஷ்ணரை வந்து நான் வந்து நினைக்க முடியுதா எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படின்னு சொல்லி இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நாம் வந்து கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது கிருஷ்ணரை வந்து நினைக்க வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டது இல்லையா? இது வந்து ஒரு எப்படி ஒரு ஜோக்காக வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்தர் வந்து கேட்குறாங்க. அவங்க அந்த கேள்வி கேட்குற அந்த ஒரு சமயத்தில் வந்து என்னென்னா, இங்கேயே வந்து ஒரு நாட்டில் வந்து போர் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து இங்கே போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து என்ன செய்யணும் சில பிரபுபாதா அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் வந்து சில பிரபுபாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சில பிரபுபாதர் சொல்கிறாங்க, நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ வந்து என்ன நடந்தாலும் வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லணும். இதுதான் வந்து நம்முடைய நிலை. ஏன்னா இந்த சூழ்நிலைகள் வந்து இந்த சூழ்நிலைகளிலிருந்து நான் வேறுபட்டவன் இல்லை. இது நம்ம தத்துவ ரீதியாக மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உண்மையில் வந்து பார்க்கும்போது இது வந்து நம்ம உடலுக்கும் நானும் இந்த உடலும் ஜீவாத்மாவும் வேறு, சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம இருக்கின்ற அந்த சூழ்நிலைக்கும் இந்த உடலுக்கும் வந்து நமக்கு சம்மந்தமே இல்லை. இது புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். இப்போதைக்கு நம்ம தத்துவ ரீதியாக வந்து புரிந்து கொள்ளலாம் இல்லையா? பகவானுடைய நாமத்தை வந்து சொல்வது, பகவானுடைய லீலைகள் வந்து கேட்பது, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் வந்து என்னாகும், அந்த தூய்மை அடையும் போது தான், மிக உயர்ந்த நிலை அடையும் போது தான் தெரிந்து கொள்ள முடியும், நான் வந்து ஜீவாத்மா, நான் வந்து என்னுடைய உண்மையான சொரூப நிலை வந்து ஜீவேர ஸ்வரூபஹே கிருஷ்ணேர நித்தியதாச, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவகம் செய்வது தான் என்னுடைய உண்மையான சொரூப நிலை அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதை தான் வந்து நம்ம பயிற்சி செய்கிறோம் இல்லையா? அப்போ அதனால் கிருஷ்ணரை நினைக்குமாறு நம்முடைய வாழ்வை வந்து நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அது நாம் தான் மாற்றிக்கணும். இந்த உபதேசங்கள் எல்லாமே வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி விளக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ வந்து என்னென்னா ஒரு 2 விமானம் வந்து போகுது இல்லையா? 2 விமானம் வந்து போகும்போதும் இல்லையா? அப்போ வந்து போகும்போது இங்கேருந்து புறப்படுறதுக்கு எல்லாருமே வந்து உதவி செய்வாங்க இல்லையா? அப்போ வந்து விமானத்தை ஓட்டி கொண்டு போகும்போதும் இல்லையா? அப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த பயணி தான் வந்து அந்த விமானம் ஓட்டுநவர் தான் அந்த விமானத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் இல்லையா? தனியாக தான் அவர் வந்து செய்யணும். கீழே இருக்கும்போது எல்லாருமே வந்து உதவி செய்வாங்க. இப்போ மேலே போகும்போது இப்போ அங்கே ஓட்டுநர் தான், விமான ஓட்டுநர் தான் அது எல்லாமே வந்து பாதுகாக்கணும் இல்லையா? சரியாக ஏதாவது வந்து ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது அவங்களுடைய பொறுப்பு தான். இப்போ அதே மாதிரி தான் சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க இதற்குரிய இந்த உதாரணத்தை. அப்போ வந்து அதே மாதிரி தான் நாம் இங்கே இருக்கும்போது நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஆச்சாரியர்கள், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இது எல்லாமே வைத்து நாம் வந்து பயிற்சி வந்து செய்யலாம். ஆனால் மரண சமயத்தில் நாம் தான் தனியாக வந்து பயிற்சி செய்ய வேண்டும் இது இல்லையா? பிறக்கும்போது நம்ம தனியாக தான் வந்தோம், யாரோட சேர்ந்தா வந்தோம் இல்லையா? இறக்கும்போதும் நம்ம தனியாக தான் போகணும், தனியாக தான் நம்முடைய பயணம் வந்து இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும்போது நமக்கு இது எல்லாமே வந்து உதவி வந்து நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த பயிற்சியை வந்து செய்ய வேண்டும். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கின்ற இந்த கலியுகத்தில் கலியின் ஆதிக்கத்தாலும் மாயையினுடைய செயல்பாடாலும் இந்த உண்மை நிலை வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மறக்கடிக்கப்படுகின்றது இல்லையா? ஏன்னா பக்தர்கள் வந்து இஸ்கானில் பக்தர்கள் தான் வந்து சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து மரணத்தை பற்றி தான் பேசுவாங்க. இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் வந்து மரணத்தை பற்றியே பேசுகிறாங்க. கண்டிப்பாக உண்மை. ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடுத்த பிறவி வந்து எதுவாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. அதுதான் இப்போ அதுதான் வந்து அதை பற்றி தான் வந்து இங்கே பகவத்கீதை வந்து சொல்லுது. அதுதான் ஸ்மரன், நினைவிற்கொள்ளுதல் என்னும் சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பக்தி தொண்டின் மூலமாக கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யாத தூய்மையற்ற ஆத்மாவிற்கு கிருஷ்ணரது நினைவு சாத்தியமல்ல. பாருங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரபுபாதர் வந்து எழுதுகிறாங்க, தூய்மையற்ற ஆத்மாவிற்கு, கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யாத ஆத்மாவிற்கு கிருஷ்ணரை பற்றி நினைப்பதே சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
ஏன்னா பகவான் தூய்மையானவர் இல்லையா. நாம் பகவானை அணுக வேண்டும் அப்படின்னாக்கா நாமளும் அந்த தூய்மை அடைந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும். நாம் அந்த நிலைக்கு உயரும்போது மட்டும்தான் என்னாகுன்னா நம்ம பகவானை நாம் சேவை செய்ய முடியும், பகவானையும் நினைக்க முடியும். இது அப்போ பகவான் எப்படி தூய்மையானவற்றில் தூய்மையானவர், மிக உயர்ந்த நிலை. புலன்களின் எஜமானராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா, ரிஷிகேசர் அவர்களுக்கு நாம் சேவை செய்யணும் அப்படின்னாக்கா நாமளும் அந்த தூய்மை அடைந்த நிலைக்கு வர வேண்டும். அப்போது தான் நம்ம கிருஷ்ணனுடைய நினைவு சாத்தியமாகும். எனவே கிருஷ்ண உணர்வை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். தனது வாழ்வின் இறுதியில் வெற்றியை அடைய ஒருவன் விரும்பினால் கிருஷ்ணரை நினைக்கும் வழிமுறை இன்றியமையாததாகும். எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். மரத்தை போல பணிவாக இருக்க வேண்டும். தரோரிவ சகிஷ்ணுனா என்று பகவான் சைத்தன்யர் அறிவுறுத்தியுள்ளார். ஹரே கிருஷ்ண ஜபம் செய்பவனுக்கு பல்வேறு தடைகள் இருக்கலாம். இருப்பினும் அத்தடைகளை பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். இதன் மூலம் அவன் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ண உணர்வின் முழு பலனை அடைய முடியும் இல்லையா. அப்போ பிரபுபாதர் இந்த பொருளுரையில் விளக்கும்போது இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக கிருஷ்ணரை நினைப்பதற்காக சாத்தியம் பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்வது தான் அப்படின்னு சொல்லி தான் பிரபுபாதர் விளக்கியிருக்காங்க. இது நம்ம எந்த அளவுக்கு பகவானுடைய நாமத்தை குற்றம் இல்லாமல் நம்ம ஜபிக்கிறோமோ இப்போ கிருஷ்ணரை நினைப்பது சாத்தியம். ஏன்னா கிருஷ்ணருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இல்லையா. கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா. திடீர்னு நம்ம கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படின்னாக்கா முடியாது இல்லையா. ஆனால் கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம எளிமையாக சொல்லலாம் இல்லையா. பகவானுடைய நாமங்கள் எவ்வளோ நாமங்கள் இருக்குது இல்லையா. அப்போ அந்த நாமங்கள் நம்ம சொல்வது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இப்போ பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாக கிருஷ்ணா அப்படின்னு சொல்வதன் மூலமாக நம்ம கிருஷ்ணரை நினைக்கின்றோம் இல்லையா. எந்த அளவுக்கு நம்ம சொல்வதற்கு பயிற்சி செய்கின்றோமோ அப்போ அந்த அளவுக்கு நாம் மரண சமயத்தில் கிருஷ்ணரை நினைப்பது சாத்தியம் இல்லையா. நம்ம வாழ்க்கை முழுக்க பயிற்சி செய்கின்ற அந்த பக்தி இறுதியில் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அதுதான் வெற்றி நம்ம பண்ண ஆன்மீக வாழ்க்கை. இல்லை அப்படின்னாக்கா பயிற்சி செய்யாத போது நமக்கு சாத்தியமாகாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லோகம் 6. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜ்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ குந்தியின் மகனே ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான் இல்லையா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருஷ்ணரை பற்றி எண்ணம் நினைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆனால் தூய பக்தர்கள் இல்லையா, அவங்களுடைய சரித்திரம் எல்லாமே பார்க்கும்போதும் அவங்களுடைய எண்ணத்தை எப்போவுமே கிருஷ்ணனுடைய சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தார்கள் இல்லையா. பிரகலாத் மகாராஜா அவங்களுடைய எண்ணம் எப்போவுமே கிருஷ்ணர் மேலேயே நிலைத்திருந்தது. இப்போ இதே பார்க்கும்போது அம்பரீஷ் மகாராஜா இல்லையா, அவங்களுடைய மனம் எப்போவுமே கிருஷ்ணரின் மீது நிலைத்திருந்தது. சவை மனக கிருஷ்ண பதார விந்தையோர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாத்துக்கும் மனம்தான் மையமாக இருக்கின்றது. இப்போ அதனால் அந்த மனதை கிருஷ்ணரின் மீது அவர் லயித்திருந்தார். இது இல்லையா. ஆனால் அம்பரீஷ் மகாராஜா பார்க்கும்போது அவர் ஒரு அரசர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எப்போவுமே, ஆனால் அதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய எல்லா புலன்களும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல் செஞ்சாங்க. அப்போ ஒரு அரசர் அப்படின்னாக்கா அவருடைய கடமைகள் நிறைய இருக்கும் இல்லையா. அப்போ அவருடைய கடமைகள் செய்யலை அப்படின்னாக்கா அப்போ நாட்டு மக்களுக்கு யாருக்கு யார் பாதுகாப்பு அளிப்பார் இல்லையா. அப்போ தங்களுடைய கடமைகளை யார் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி எழலாம் இல்லையாப்பா. இதற்குரிய விளக்கமும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தூய பக்தர்கள் முதல்ல இருந்த அரசர்கள் எல்லாமே அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னாக்கா ராஜ ரிஷிகள் தான் அப்படி அவங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் பகவானுடைய ஒரு பிரதிநிதி, நான் பகவானுடைய ஒரு சேவகன், அந்த ஒரு மனநிலையிலிருந்து அவங்க செயல்பட்டாங்க. அதனால் அவங்க பகவானுடைய சேவைக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். அதனால் என்னாகும்னா பகவானுடைய சேவைக்காக அவங்களுடைய செயல்களை செய்ததுனால இயற்கை அவர்களிடம் திருப்தி அடைந்து மனிதர்களுக்கு என்னென்ன தேவையோ தேவைக்கு அதிகமாகவே உற்பத்தி செய்தது
அதனால் வந்து தேவைக்காக ஒருத்தர் வந்து போராட வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் இயற்கை வளம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சரியான விதத்தில் வந்து கிடைத்தது. அதுக்கப்புறம் பருவ காலங்களில் என்னென்ன வந்து சரியான விதத்தில் வந்து கிடைக்க வேண்டுமோ எல்லாமே சரியாக நடந்தது. யாருமே துன்பத்திற்கு ஆளாகவில்லை. இப்போ அதனால் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, தேவைக்கு அதிகமாக இருந்ததுனால தேவைக்காக அவங்க தேடி போக வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவங்களுக்கு நிறைய நேரம் வந்து மிச்சம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக கடமைகள் செய்வதற்காக தங்களை வந்து தயார் செய்து கொண்டார்கள். இந்த பிறவிக்குரியது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கான ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் தங்களை ஏற்பாடு செய்து கொண்டார்கள். இல்லை ஒரு ஆட்சி அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டும். ஆனால் இப்போதைய ஆட்சி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது இல்லையா? அவங்களே வந்து கிருஷ்ணரை வந்து ஏற்பதில்லை இல்லையா? கடவுள் இருப்பதே வந்து ஃபஸ்ட்டு நம்பலை இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அதனால தான் வந்து எப்படி அந்த என்ன சொல்கிறது, ஒரு இது கடுமையான அந்த ஒரு சூழ்நிலை பருவகாலம் வந்து சரியான ஒரு விதத்தில் வந்து வருவதில்லை இல்லை. எல்லாமே பருவகாலம் மாறி மாறி வந்து வருது. சரியான பருவகாலங்களில் சரியாக வந்து இருப்பது இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த மூவகை துன்பங்களால் எல்லாருமே வந்து பாதிப்பு அடைகிறாங்க இல்லையா? இது எதிர்பாராத விதமான அந்த விபத்துக்கள் வந்தும் நடக்கின்றது. இது எல்லாமே வந்து இந்த அரசாட்சி வந்து சரியாக இல்லாததினால்தான் வந்து ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் வந்தும் கண்டிக்கின்றது. பிரபுபாதர் வந்து நிறைய இடத்துல வந்து எழுதியிருக்காங்க. இது என்னென்னா நான் சொல்லலை, இதில் வந்து சொல்லப்பட்டது ஸ்ரீமத் பாகவதத்தில். என்னென்னா இப்போ வந்து மிருகங்களை இல்லையா, எனக்கு எல்லாம் அதுவும் வந்து ஒரு ஜீவராசி இல்லையா? அதுவும் வந்து ஒரு உயிர் தான் இல்லையா? இந்த கோழி வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து இதில் பசுமாடு கன்றுக்குட்டி அது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே வந்து தங்களுடைய நாவை திருப்திப்படுத்துவதற்காகவே வந்து ஒரு செகண்ட் இருங்க. இந்த மாதிரி மிருகங்களை எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லாமே வந்து கூட்டமாக சேர்த்து வந்து அழிக்கிறார்கள் இல்லையா? அதுவும் வந்து ஒரு உயிர் தான் இல்லையா? பகவானுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா? மொத்தமாக வந்து அது வந்து எல்லாமே வந்து அழிக்கிறார்கள். இப்போ இது வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா இயற்கை வந்து பொறுமையாக இருக்காது. அதை வந்து சில பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். அதில் வந்து விளக்கத்தில் சொல்லும்போது இந்த மிருகங்களை கொல்லும் அந்த பாவம் எல்லாமே வந்து நம்முடைய மனித சமூகத்தினர் மீது தான் திணிக்கப்படுமாமா. அதனால தான் இந்த கொடூரமான இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வந்து ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே பகவானுடைய பாகம் இல்லையா? அப்போ அது வந்து அந்த ஒரு உடலில் வந்து இருக்குது, அவ்வளோதான் இல்லையா? அது ஏதோ ஒரு அதனுடைய கர்மவினை பிரகாரம் அந்த உடலில் வந்து அந்த ஜீவாத்மா வந்து இருக்குது இல்லையா? அப்போ வந்து எல்லாருமே பகவானுடைய உறவாக வந்து பார்க்கும்போது அப்போ பகவானுக்கும் வந்து வருத்தம் ஏற்படும் அந்த உயிரை வந்து கொல்லும் போதும். ஏன்னா மிருகங்களுக்கும் வந்து பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அதில் குறிப்பாக பசு எருதுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியது அவசியம். இது ஏன்னா வந்து பசு பாதுகாப்பு வந்து எங்கே வந்து கொடுக்கப்படவில்லையோ, ஏன்னா பசுவை வந்து எங்கே வந்து கொள்கிறார்களோ அங்கே வந்து ஒரு இந்த மாதிரி கடுமையான ஒரு இயற்கை சீரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பசு ஏன்னா பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானது பசு இல்லையா? கோபிராமண ஹிதாயச்ச நம்ம வந்து அந்த மந்திரமே வந்து சொல்கிறோம் இல்லையா? நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்ச ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லி இல்லையா? பசுக்களுக்கும் புலன்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்பம் அளிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பசு வந்து எப்படின்னா ஒரு நம்ம வந்து தாயாக வந்து சொல்கிறோம் இது. ஏன்னா வந்து பசுவுடைய பால் தான் வந்து நமக்கு வந்து அதை வந்து குடித்து தான் வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம அந்த பசுவுடைய பால் தான் வந்து குடிக்கின்றோம் இல்லையா? அப்போ வந்து பசு வந்து ஒரு தாய் இல்லையா? அதை வந்து கொல்வது வந்து ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வந்து இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது காண்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா நமக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி இந்த கருட புராணத்தில் வந்து ரொம்ப விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. இந்த 12வது காண்டத்திலும் வந்து நம்ம என்ன பாவம் செஞ்சால் என்ன விதமான தண்டனை நம்ம நரகலோகத்தில் அடையுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து அதில் வந்து விளக்குறாங்க. அதில் சொல்லும் போதும் எல்லா பாவங்களிலும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது வந்து பார்த்தோம்னா பசுவை கொல்வதும் பிராமணர்களை கொல்வது தான். இந்த பசுவை வந்து நம்ம கொல்லும்போது இந்த பசுவினுடைய உடலில் வந்து ரோமங்கள் இல்லையா, எத்தனை ரோமங்கள் இருக்குது நம்மளால் வந்து எண்ண முடியாது. ஆனால் வந்து யார் ஒருவர் வந்து ஒரு பசுவை இந்த உணவை வந்து சாப்பிடுகிறார்களோ இப்போ அவங்களுடைய பசுவுடைய இருக்கிற ரோமத்தில் வந்து எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை வருடங்கள் வந்து அவர்கள் வந்து நரகலோகத்தில் வந்து அவர் வந்து பாவத்தை வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதான் சில பிரபுபாதர் வந்து நீங்கள் வந்து மற்ற இது பண்ணாலும்
கண்டிப்பாக அந்த பசு மாமிசம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இது ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ரொம்ப இதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த இதில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லையே பகவானுடைய இயற்கை சட்டம் அதனுடைய என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதன்படி வந்து செயல்படும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இப்போ நடக்கின்ற அந்த துன்பகரமான சூழ்நிலையிலிருந்து நாம் வந்து தப்பிக்க முடியும். இது நிறைய இடத்துல கண்டித்து கூட வந்து பிரபுபாதர் வந்து அந்த அவங்களுடைய பொருளுரையில் வந்து எழுதியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து பகவத்கீதை படித்து வந்து புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். இது கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ளும் போது தான் தெரியும் எதனால் இந்த சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் டாப்பிக்கே மாறி போயிடுச்சு இல்லையா? சரி, இங்கே பார்க்கலாம். மரணம் என்னும் சிக்கலான நேரத்தில் ஒருவன் தனது இயற்கையை மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறை இங்கே விளக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணியவாறு உடலை விடுபவன் பரமபுருஷரின் திவ்யமான இயற்கையை அடைகிறான். ஆனால் கிருஷ்ணரை தவிர வேறு எதையாவது எண்ணுபவன் அத்தகைய திவ்யமான நிலையை அடைவது இல்லை. இக்கருத்தில் நாம் மிகவும் கவனத்துடன் குறித்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையுடன் மரணம் அடைவது எவ்வாறு? பரத மன்னர் மிகச்சிறந்த நபராக விளங்கிய போதிலும் தனது வாழ்வின் இறுதியில் ஒரு மானை எண்ணியதன் விளைவால் தனது மறுபிறவியில் மானின் உடலை ஏற்க நேர்ந்தது. மானாக இருந்தும் தனது முந்தைய செயல்களை அவரால் நினைவில் கொள்ள முடிந்தது. இருப்பினும் விலங்கின் உடல் விலங்கு உடல்தானே. ஒருவர் தனது வாழ்நாளில் எத்தனை சிந்தனைகளுடன் விளங்குகிறானோ அச்சிந்தனை அனைத்தும் ஒருங்கிணைந்து மரண நேரத்தில் அவனுடைய சிந்தனையை வடிவமைக்கின்றன என்பது நிச்சயம். ஆனால் ஒருவனது தற்போதைய வாழ்வே அடுத்த வாழ்வை நிர்ணயிப்பதாகும். ஒருவன் தனது தற்போதைய வாழ்வை சத்வகுணத்தில் வாழ்ந்து கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தால் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணுவது அவனுக்கு சாத்தியமாகும். அத்தகைய எண்ணம் கிருஷ்ணரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றம் அடைய உதவும். ஒருவன் கிருஷ்ணரது தொண்டில் திவ்யமாக ஈடுபட்டு இருந்தால் அவனது அடுத்த உடல் திவ்யமாக ஆன்மீகமாக இருக்கும், பௌதிகமாக இருக்காது. எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் உச்சாடனமே ஒருவன் தனது வாழ்வின் இறுதியில் தனது நிலையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும். இல்லையா? போய் பாருங்களேன், நாம் நினைக்கலாம் நான் வந்து டெய்லி நான் வந்து ஜபம் செய்கிறேன் இல்லையா, நம்ம பகவத்கீதை பாகவதம் இதெல்லாமே வந்து நம்ம படிக்கிறேன், பிரசாதம் சாப்பிட்றேன், இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், பரத மன்னர் இல்லையா, பகவானுடைய தூய பக்தர். இப்போ வந்து அவங்க என்ன ஆகுதுன்னா சிறு வயதிலேயே வந்து அவங்க பகவானை வந்து பக்தி தொண்டு சேவை செய்வதற்கு என்னுடைய ராஜ்யம் என்னுடைய குடும்பம் இது எல்லாமே எனக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்கு போய் வந்து ஒரு சிறிய குடிசை வந்து அமைத்து அங்கே வந்து ஆன்மீக பயிற்சி வந்து செய்கிறாங்க. அப்போ அங்கே துறவிகளோடு வந்து அவங்களிடம் வந்து பகவானை பற்றி கேட்டு அந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து அறிந்து கொண்டு பக்தி தொண்டு சேவை வந்து அங்கே வந்து தனியாக செய்கிறாங்க. அவங்க வந்து எதுக்காக அங்கே போனாங்கன்னா எனக்கு பக்தி தொண்டு சேவை செய்வதற்கு இது எல்லாமே தடையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே விட்டுட்டு அங்கே போனாங்க. ஆனால் வந்து அங்கே போய் என்ன ஆகுதுன்னா ஒரு மாநிலமிருந்து ஒரு பற்றுதல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது. ஏன்னா பக்தி தொண்டில் வந்து பார்க்கும்போதும் 9 நிலைகள் வந்து படிநிலைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா 8ஆவதாக இருப்பது பாவநிலை. பாவநிலை அடைந்த பிறகு தான் பிரேம நிலையை வந்து நமக்கு ஏற்படுது. பிரேம நிலை மிக உயர்ந்த நிலை, அதுதான் வந்து இறுதி, அதுதான் வெற்றி. நம்ம வந்து பக்தி பயிற்சி செய்வது, கிருஷ்ண பிரேமையை அடைவது. அப்போ வந்து பாவநிலைக்கு வந்துட்டாங்க, பாவநிலையிலும் உயர்ந்த நிலையை அடைந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க பயிற்சி செஞ்சாலும் பிரேமையை அடைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த மிக உயர்ந்த பாவநிலை அடைந்த பிறகும் வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து அந்த பாவநிலை அடையும் போது அதை பற்றி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உடல் அவங்க எப்படின்னா அஷ்ட சாத்விக விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி 8 விதமான அந்த உடல்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றம் வந்து ஏற்படும். அவங்களுடைய உடல் வந்து நடங்கும், கண்களில் வந்து கண்ணீர் வந்து தானாகவே வந்து தாரையாக வந்து பெருகும், வந்து உடலில் மயிர்பூச்சி எரியும், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி அந்த அறிகுறிகள் வந்து பார்க்கும்போது அவங்க பாகவத்தின் மிக உயர்ந்த நிலையில் வந்து இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மானின் மீது பற்றுதல் கொண்டதுனால என்னாச்சுன்னா மரண சமயத்தில் வந்து அவங்க இறக்கும்போது அந்த மானையை எண்ணிக்கொண்டு இறந்ததுனால மானாகவே வந்து பிறந்து விட்டார். பாருங்களேன், அப்போ வந்து நம்மளுடைய பயிற்சி எப்படின்னு வந்து சொல்ல முடியும் இல்லையா? நம்ம வந்து பயிற்சியே செய்யலை, நம்ம வந்து எப்படி பயிற்சி செய்வதற்காக பயிற்சி செய்கிறோம், அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் இது. அப்போ இன்னும் நம்ம வந்து பக்திக்கே உள்ளேயே வரல இது. இப்போ அந்த மாதிரி
அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சொல்லமா அப்போ மானாவே வந்து பிறக்கிறான். ஆனால் அவருடைய தூய பக்தி செய்ததுனால என்ன ஆகுதுன்னா, மானன் உடல் கிடைத்தாலும் அவங்க முற்பிறவியில் சேர்ந்த பக்தி எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ அதன் மூலமாக வந்து என்ன ஆச்சுன்னா, அதை வந்து அவங்க ஞாபகம் வைத்து அடுத்த பிறவியில் வந்து ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2 சான்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப இந்த 3வது சான்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எப்படி எது நடந்தாலும் அவங்க ஜடமாகவே வந்து இருப்பாங்க. யார் என்ன செஞ்சாலும் எதுக்குமே வந்து இது சொல்லவே மாட்டாங்க, எதிர்ப்பே தெரிவிக்கல. அதனால் அவங்களுக்கு ஜடபரதர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. இது இப்போ அந்த பரத மகாராஜருடைய அந்த பேரின் மூலமாக தான் பாரத வருஷம் அப்படின்னு சொல்லியே வந்து சொல்லப்படுது, பாரத நாடு அப்படின்னு சொல்லியே இது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அவங்க இருந்தாங்க. அப்போ வந்து அடுத்த பிரிவில் வந்து ஜடபரதராக இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய வாழ்வில் வந்து இறுதியில் கிருஷ்ணரை நினைத்து வெற்றி பெற்றார் அவர். இது அப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இந்த 8வது அத்தியாயமே வந்து நம்ம உடலில் விடும்போது நம்ம வந்து எந்த மாதிரி பயிற்சி செய்ய வேண்டும் அதை பற்றி தான் வந்து இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம வந்து எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 18வது அத்தியாயம் நினைக்கிறேன், அதில் வந்து விளக்கப்படுது. மனதில் வந்து 3 விதமான செயல்கள் வந்து நடக்குது. அந்த 3 செயல்கள் வந்து மனதில் நடந்த பிறகு தான் 4வதாக தான் வந்து நாம் வந்து வெளிப்படையாகவே வந்து செய்கிறோம். இது முனிவர்கள் ரிஷிகள் வந்து புரிந்து கொள்வார்கள். இது இப்போ என்னென்னா, மனதில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணுகிறோம். இப்போ அதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து எண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அதுவே நம்மளுடைய உணர்வாக மாறுகின்றது. இப்போ அந்த உணர்வு வந்து என்ன ஆகுது, நம்முடைய விருப்பமாக மாறுகின்றது. இப்போ அந்த விருப்பம் வந்து இது வேணும், இதை பற்றி வந்து நம்ம வந்து விரும்பிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம புலன்களின் மூலமாக வந்து நாம் செய்கின்றோம். இது 4வதாக தான் செய்கிறோம். இது என்ன உதாரணமாக சொல்லும் போது நல்லா புரியும். என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் இல்லையா, மொபைல் ஃபோன், இதை வந்து நமக்கு தெரிந்த உதாரணமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை பற்றி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேட்குறோம் இல்லையா. இது வந்து மொபைல் ஃபோன் பற்றி வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. இது இல்லை, ஒருத்தர் பேசுகிறாங்க சரி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். திரும்ப திரும்ப வந்து இதை பற்றி வெவ்வேறு நபர்கள் வந்து ஒரே பொருளை பற்றியே வந்து கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனதில் வந்து ஒரு எண்ணம் வந்து தோன்றுகிறது. இது அதை பற்றி நம்ம வந்து சிந்திக்கிறோம், நம்முடைய எண்ணம் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே இது வந்து என்கிட்ட இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து என்கிட்ட இருந்ததுன்னா இது வந்து எல்லாருமே வந்து என்னை வந்து எந்த மாதிரி வந்து மதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை பற்றின எண்ணத்தின் மூலமாக அதற்குரிய உணர்வையும் வளர்த்து கொள்கிறோம். அதை வந்து வளர்த்து கொண்டு ஓகே இது மாதிரி இருந்தால் எனக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிந்து ஓகே எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பிட்டோம், ஆசைப்பட்டுட்டோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அதை அடைவதற்காக புலன்களின் மூலமாக நம்ம வந்து செயல்கள் வந்து செய்வோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அதனால தான் ஆரம்பத்தில் அதை தான் சொல்லப்படுது, எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் பகவான் இங்கே சொல்கிறாங்க, ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையே அவன் அடைகின்றான் அப்படின்னு சொல்லி. அப்போ எண்ணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் வந்து எப்போவுமே கிருஷ்ணரை பற்றி வந்து எண்ணிக்கொண்டிருந்தால், கிருஷ்ணருக்காக செயல் செய்யும் போது நம்மளுடைய எண்ணம் கிருஷ்ணனுடைய எண்ணமாக இருக்குது. அப்போ வந்து கிருஷ்ணருக்காக நம்ம வந்து எண்ணம் வந்து இருக்கும்போது நம்முடைய உணர்வு கிருஷ்ண உணர்வாக வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து நம்முடைய உணர்வு கிருஷ்ண உணர்வாக இருந்ததுன்னா நம்ம வந்து கிருஷ்ணருக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வந்து நமக்கு ஏற்படும். இப்போ அந்த விருப்பம் வந்து நம்ம புலன்களின் மூலமாக நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்வோம். இப்போ இதுதான் வந்து சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணத்தை வந்து கிருஷ்ணரின் மீது நாம் நிலைத்திருக்க பயிற்சி செய்ய வேண்டும். இது இப்போ இதிலெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம். இதுதான் பயிற்சி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்போ வந்து நமக்கு நாமளே அந்த சோதனை நாம் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதில் சொல்ல அதுதான். அப்போ வந்து அத்தகைய எண்ணம் வந்தும் அதை இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து நம்ம சத்வகுணத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்வை வந்து நம்ம அமைத்து கொள்ளும்போது தான் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி ஓரளவுக்காவது நமக்கு நினைப்பதும் சாத்தியமாக இருக்கும். ரஜோகுணம் தமோகுணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ணனை நினைப்பது சாத்தியமாகாது. அப்போ வந்து சத்வகுணத்தில் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்வை வந்து நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ சத்வகுணத்தில் இருக்கும்போது கிருஷ்ணரை பற்றி நமக்கு அந்த சிந்தனை வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து அதே நேரத்தில் மரண சமயத்தில் கிருஷ்ணரை எண்ணுவது ஓரளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அடுத்த பிறவியில் வந்து நமக்கு பகவானுடைய லோகத்தை வந்து அடைவதும் சாத்தியமாகும். இதுக்கு வந்து ஒரு மகாராஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு
உதாரணம் வந்து சொன்னாங்க. இது கேட்குறதுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு ஜோக்காக இருக்கலாம், ஆனால் வந்து உண்மை அதுதான். அது வேடிக்கையாக இருந்தது அவங்க சொன்ன அந்த உதாரணம் வந்து. ஆனால் வந்து நமக்கு நாம் வந்து யோசிக்கக்கூடிய வந்து விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து ஒரு நபர் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையாப்பா, அவர்களை வந்து பார்க்கும்போதும் ரொம்ப பெரிய கார் இல்லையா, ரொம்ப விலை உயர்ந்த அந்த ஒரு வாகனத்தில் வந்து அவங்கள பார்த்தோம்னா ரொம்ப போட்டு ஷூட்டெல்லாம் போட்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம், ஓ இவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய இதில் உணவு விடுதிக்கு வந்து போகிறாங்க சாப்பிட்றதுக்காக. இப்போ வந்து அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கன் மட்டன் அது எல்லாமே வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்காக உணவு விடுதியில். இப்போ வந்து அது எல்லாமே வந்து கொண்டு வந்த உடனே அவங்க மேலே வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பிளேட்டில் வந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கையில் ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க, இன்னொரு கையில் இன்னொன்று எடுத்து சாப்பிட்றாங்க. இப்போ அதை பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்த்து எப்படி தெரியுது இல்லையா, ஒரு மிருகம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது இப்போ வந்து அடுத்த பிறவிக்கான உடலை வந்து அவர் இந்த பிரிவிலே தம்மை தயார் செய்துக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்முடைய எண்ணம் சிந்தனை எதுவாக இருக்கோ அதுவாகவே நாம் அடுத்த பிரிவில் ஆவது நிச்சயம். இது இல்லை, இந்த படம் கூட வந்து இந்த பகவத்கீதையில் வந்து முன்னாடி வந்து அந்த இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து உயிர்வாழ் எத்தகு உணர்வை உருவாக்கி இருக்கிறானோ அத்தகு உடலை அவன் அடைவதும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது இப்போ என்னென்னா ஒருத்தர் வந்து ஓட்டப்பந்தயம் இல்லை, அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே அவங்களுடைய வேலை எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க மனதுக்குள்ளே என்ன வந்து அவங்க சிந்திப்பாங்க, நான் வந்து ஓட்டப்பந்தயத்துலேருந்து நான் வந்து முதலாக வந்து வரணும், அதனால் வந்து நான் வந்து நல்லா ஓடுறதுக்கான பயிற்சி செய்யணும், நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக சிந்தனை ஃபுல்லாக அதே தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பகவான் வந்து பார்க்குறாங்க இல்லையா, முந்தைய ஸ்லோகத்துலேருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவான் பரமாத்மா வந்து பார்க்குறாங்க. ஓகே, நீ வந்து வேகமாக ஓடணும்னு நினைக்கிறியா, கவலைப்படாத இல்லையா, மனித உடலை நம்ம ஓரளவுக்கு தான் ஓட முடியும், குதிரையாக இருந்தால் ரொம்ப வேகமாக ஓட முடியும், அதனால் நான் உனக்கு வந்து அடுத்த பிறவியில் வந்து குதிரையின் உடல் வந்து நான் வந்து கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நபர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த பிரிவில் அவங்க வந்து குதிரையினோட உடலில் வந்து போயிடுவாங்க. இதுதான் இயற்கை சட்டம் இல்லையா. வந்து நம்ம வந்து இயற்கை சட்டத்தை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் அப்போ வந்து அதனால தான் நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி நினைக்குமாறு நம்முடைய வாழ்வை வந்து அமைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம இருக்கின்ற அந்த வேலையெல்லாம் எல்லாமே விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. நம்ம வந்து யாருக்காக செய்கிறோம் செயல், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ அதான் அர்ஜுனன் வந்து என்ன சொன்னாங்க பகவானிடம் வந்து, நான் வந்து இங்கே போர் செய்ய மாட்டேன், நான் காட்டுக்கு போய் பகவானை நினைத்து நான் வந்து பகவானை வந்து அடைகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பகவான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே போகவெல்லாம் வேண்டாம், இங்கே குருஷேத்திர போர்க்களத்திலே இருந்து நீ வந்து எனக்கு பக்தி செய்யின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ அதுதான் அப்போ வந்து நம்மளுடைய செயலை வந்து முதல்ல அர்ஜுனன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து போரை வந்து அர்ஜுனனுடைய திருப்திக்காக, தன்னுடைய சொந்த திருப்திக்காக போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ அது வந்து தன்னுடைய சுய விருப்பம். ஆனால் வந்து கிருஷ்ணனுடைய விருப்பத்திற்காக வந்து அவர் போர் செய்தார் அர்ஜுனன் இல்லையா. அப்போ அது வந்து பக்தி இல்லையா. அப்போ அதுதான் இப்போ வந்து யாருக்காக செய்கிறோம் செயல், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய செய்கின்ற எந்த வேலையும் வந்து நாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வந்து செஞ்சு கொண்டே இருக்கும்போது யாருக்காக செய்கிறோம், அந்த இறுதி இலக்கு இல்லையா. நம்ம செயல் செய்கிறோம்னா அதனுடைய ரிசல்ட் என்ன, அதை வந்து நம்ம பகவானுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து அர்ப்பணம் செய்யும்போது அது வந்து பகவானுடைய சேவையாக வந்து மாறுகின்றது இல்லையா. முதல்ல வந்து நம்ம சிறிதளவு செய்வோம், அதுக்கப்புறம் வந்து என்னாகும்னா முழுமையாக வந்து நம்முடைய பக்தி சேவையாக நம்முடைய வாழ்க்கை வந்து மாறும். இதுக்கு வந்து உதாரணம் வந்து சில பக்திவினோத் தாக்கூர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ரயில்வே ட்ராக் பார்க்குறோம் இல்லையா, தண்டவாளம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது 2 கோடு தெரியும் இல்லையா. இதே வந்து தூரத்தில் பார்க்கும்போது எப்படி தெரியும், ஒரே ஒரு கோடு தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம வந்து பௌதிக வாழ்க்கை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஆன்மீக வாழ்க்கை தெரிந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், பௌதிக வாழ்க்கையும் வந்து செய்வோம், ஆன்மீக வாழ்க்கையும் செய்வோம். ரெண்டுமே நம்ம வந்து செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து பௌதிக வாழ்க்கை வந்து முதல்ல அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆன்மீக வாழ்க்கை வந்து முன்னேற பௌதிக வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் வந்து பார்க்கும்போது என்னாகும், ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து நம்ம முன்னேறுவோம். இப்படி தான் வந்து செய்யணும். திடீர்னு வந்து எடுத்த உடனே ஆன்மீக வாழ்க்கை தானே, நான் ஆன்மீக வாழ்க்கை தான் செய்வது
நல்லது, நான் வந்து ஜீவாத்மா, இதுக்கு எனக்கு சம்மந்தம், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படி வந்து சொல்லலை. ஏன்னா வந்து பகவான் அர்ஜுனனுக்கே பாருங்கள், அர்ஜுனன் வந்து யார்? பகவானுடைய நண்பன் இல்லையா? ஆனால் இருந்தாலும் அர்ஜுனனுக்கே வந்து நீ வந்து காட்டுக்கு போனால் உன்னால் வந்து அங்கே இருக்க முடியாது, நீ உன்னுடைய சுபாவத்தின் பிரகாரம் தான் செயல்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க பகவான். ஏன்னா வந்து சத்திரனுடைய கடமை என்னென்னா போர் செய்வது தான். நீ காட்டுக்கு எங்கே போனாலும் நீ உன்னுடைய சுபாவத்தின் பிரகாரம் தான் நீ வந்து செய்வாய். ஏன்னா மனம் வந்து வெளிப்படையாக தான் வந்து துறந்திருக்கு, மனம் வந்து உள்ளே இருக்கிற ஆசை வந்து துறக்கவில்லை இல்லையா? அப்போ அதனால் வந்து நம்மளால் வந்து அந்த தனியாக இங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? நம்ம நினைப்போம் ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து போயிடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா என்ன ஆகும்னா போன வேகத்தில் நம்ம திரும்பி வந்துடுவோம். ஏன்னா நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா வெளிப்படையாக தான் அந்த துறவு, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மனதில் அந்த ஆசை என்னும் வேர் வந்து இருக்குது. இப்போ அந்த ஆசை என்னும் வேரை வந்து வேரோடு அழிக்க வேண்டும் இல்லையா? நம்ம வந்து எதையும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து சொல்லலை. அதனுடைய நிலையற்ற தன்மையை வந்து நாம் புரிந்து கொண்டு பற்றின்மையை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் வந்து சொல்லப்படுது. இப்போ அதை பற்றி தான் வந்து பகவத்கீதையில் வந்து விளக்கப்படுது. அதுதான் நம்முடைய எண்ணம், யாருக்காக நாம் செய்கின்றோம், நம்ம வந்து எந்த உணர்வில் வந்து இருக்கின்றோம், எந்த உணர்வில் இருந்து செயல்படுகின்றோம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான், அதை தான் வந்து நாம் வந்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா.